வாழ்க்கையில நம்மளை சுத்தில இருக்கிற விஷயங்கள்ல ஒரு லேக், ஒரு தேவை அங்க இருந்துகிட்டே இருக்கு. எப்படி தேவைகள் சந்திக்கப்படுகிறது, கர்த்தர் எப்படி நம்மளை உபயோகிக்கிறார். உங்க கையில என்ன இருக்குது அப்படின்றது இல்ல லைஃப். உங்க கையில இருக்கிறத இன்னொருத்தர் கையில பரிமாறும் போது என்ன நடக்குதோ அதான் லைஃப். The little became much in the presence of Jesus. So lack is not God's will, abundance is God's will. குறைவுகள் தேவனுடைய சித்தம் அல்ல, திருப்தியும் நிறைவும் ஏராளமும் தேவனுடைய சித்தமா இருக்கு. இந்த விதமான லேக்க ஜீசஸ் கொண்டு போனாலும் அந்த குறைவை நிறைவாய் மாற்றுகிறார். Nothing to something. கர்த்தர் என் மெய்ப்பர்னு நான் கன்ஃபஸ் பண்றேன்னா, அவருடைய மெய்ப்பத்துவத்துக்கு கீழே நான் வர்றேன்னா, எனக்கு வர்ற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் குறைவு படேன். குறைவை பற்றி அச்சம் நீ காலையில் உங்கள்கிட்ட இருக்கும்னா அதை நீ காலையில் பரிசுத்த ஆவியானவர் உடைக்கிறார். தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்போது அது அதுக்கேற்ற சூழல் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எங்க வேண்டுமானாலும் உங்கள் குறைவுகள் நிறைவாகும். யாரை கொண்டுனாலும் உங்க குறைவை நிறைவாக்கும். கணக்குன்னு ஒன்று இருக்குது, எழுதி பார்க்குறோம் மாதந்தோறும். 50,000 30,000 எவ்வளோ வருமானம் வருது, இதை வச்சு என்ன பண்ண முடியும், இதை வச்சு என்ன பண்ண முடியும். சார், கையில் இருக்கிற காசை வச்சு என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எனக்காக இறங்கின தேவனை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? ஆமென். மணி தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுற ஃபேக்டர்னு உங்களை அதுக்குள்ள கட்டுப்படுத்தக்கூடாது. பணம் அல்ல, என்னை அழைத்த கர்த்தர். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ராஸ்பரிட்டி மெசேஜ்ன்றது இஸ் ஆல்வேஸ் திங்கிங் மணி அப்படின்னு நினைக்கிறாங்க. பணத்தை பற்றி எண்ணிக்கொண்டே இருப்பது செழிப்பின் உபதேசம் அல்ல. பணத்தை விட பெரிய தேவனை, அதை தருகிற தேவனை, அவரது ஐஸ்வர்யத்தை நினைவு கூறுவதுதான் செழிப்பின் உபதேசமா இருக்கிறது. இருக்கிறதை வைத்து வாழாதே, இருக்கிறவரை வைத்து வாழு. உங்க தேவைகள் எல்லாமே சந்திக்கப்பட்டே ஆகணும். இருக்கிறது ரிசோர்ஸ், பட் God is my source. நான் என்ன சம்பாதிக்கிறேன், எங்க அப்பா எனக்கு எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாரு, என் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குது, இதை வச்சு கணக்கு பண்ண சிந்திக்க நான் மறுக்கிறேன். என்னைக்கு இதுல விடுதலை வருதோ அன்னைக்கு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூஸ் நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு பணம் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன் அப்படி யோசிக்கல. எனக்கு தேவன் இருக்கிறார், நான் என்ன பண்ண போறேன். என் பாக்கெட்ல இருக்கிறத வச்சு நான் வாழ வரல. அப்ப எதுல இருந்து வைக்க? எங்க அப்பா சொத்துல நான் வாழ வந்திருக்கிறேன். காசை வைத்து அல்ல, என் கர்த்தரை வைத்து, ஆட்களை வைத்து அல்ல, என் ஆண்டவரை வைத்து. ஒவ்வொரு லேக், ஒவ்வொரு பற்றாக்குறையும் உங்க வாழ்க்கையில வர்றது எதுக்கு தெரியுமா? அந்த டெஸ்டே எதுக்கு தெரியுமா? அவருடைய அபண்டன்ஸை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான். வழக்கமான இடத்துல இருந்து வராம போயிடுச்சா, அப்ப ஏதோ ஒரு புது விதமா எனக்கு வரப்போகுது. ஐஸ்வர்யன்றது இந்த கையிலேயே நடக்கும் சம்பாத்தியம் அல்ல, கர்த்தருடைய கை உங்களுக்காக வேலை செய்யும். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு ஏன் அபண்டன்ஸ் அல்ல தெரியுமா? நம்முடைய வெல்த்தை தேவனோட கனெக்ட் பண்ண மக்கள் கத்துக்கல. உங்க தேவையை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் உங்கள் விதையை பயன்படுத்துங்க. Your seed meet your need. என்னைக்கு கொடுக்க பழகிறீர்களோ அன்னைக்கு செழிப்பின் உலகத்துக்குள் என்றாகிறீங்க.
நான் என்ன நினைக்கிறேன்னா, சில நேரம் தேவன் ஒரு வாட்டி அடிச்சாருன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். கெட் ரெடி ஃபார் த கிரேட் வெல்த்ஸ். தேவன் நல்லவர். அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் இந்த கால வேளையில் அவர் உங்களை முடிசூட்டுவார். ஆமென். குட். தேவனுடைய ராஜ்யம் ஒரு கூட்டு முயற்சியில் தான் எல்லாமே என்ன பண்ணுது, நடக்குது. அது பற்றி தான் கடந்த பல வாரங்களாக நாம் பேசி வருகிறோம். இனியும் அது நம்ம தொடர விரும்புகிறோம். ஆமென். யோவான் சுவிசேஷம் ஆமென். ஆமென். ஜான் காஸ்பல் சாப்டர் 6 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். 5 அப்பம் என்னங்க, 2 மீன். 5 அப்பம் 2 மீன். நம்ம சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. 5 அப்பம் 2 மீன். ஒரு வனாந்தரமான ஒரு இடம். இயேசுவின் பிரசங்கத்தை கேட்க ஜனங்க ஆசையாக என்ன பண்ணியிருந்தாங்க, வந்திருந்தாங்க. இயேசு அவ்வளோ வார்த்தையை கொடுத்தார். வார்த்தையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆட்களை பார்க்குறாரு. இதுகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு என்ன பண்ணுவோம், ஆவிக்குரிய மண்ணா அப்படின்றது மட்டும் இல்லாமல் எதுவும் கொடுக்கலாம், கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த கதை தெரியாத யாரும் கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக பெரிய ஹோட்டல்ஸோ அவ்வளோ பேருக்கு சாப்பாடு பண்ணுறதுக்கான பெரிய கிச்சன்ஸோ வசதிகளோ ஒன்றும் இல்லை. ஸோ வனாந்தரத்தில் இருந்தது என்னென்னா 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. 5 அப்பர்லாம் இல்லை. அங்கே என்ன தான் இருந்துச்சு, 5 அப்பம் 2 மீன். ஸோ ராஜ்யம் எப்படி செயல்படுகிறதுன்றது இதில் படிக்க போகிறோம். ஹவு கிங்டம் ஒர்க்ஸ். ராஜ்யம் எப்படி வேலை செய்கிறது, தேவன் நீ கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளை எப்படி பயன்படுத்துகிறார், நம்முடைய பங்குகள் அதில் என்னவாக இருக்க முடியும், சபையாக நாம் இணைந்து செய்வதால் என்ன நடக்கும், இது எல்லாமே இந்த ஸ்டோரியில் நாம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அந்த அதிகாரம் இப்படி ஆரம்பிக்கிறது. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எண்ணப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியினால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசர்களுடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதான அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசர்களில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஸோ இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இந்த வார்த்தை தான். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, எல்லாம் சொல்லுங்க, திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஓகே, அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கையினால் 12 கூடையை நிரப்பினார்கள். இயேசு செய்த அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி
என்றார்கள். ஓகே, யோசித்து பாருங்க, ஒரு கொஞ்சமாக இருக்கிறது தேவை வந்து ரொம்ப அதிகம். எத்தனை பேர் இருந்தாங்க? 5000 புருஷர்கள் மட்டும் எத்தனை பேர்? ஆண்கள் மட்டும் எத்தனை பேர்? 5000 பேர். இதில் கணக்கில் வராதவங்க யாரு? பெண்களும் குழந்தைகளும் எதுலேயே இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை. அப்போ லிஸ்ட்டில் போட்டால் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இப்போ எந்த ஒரு கூட்டம் எடுத்துக்கோங்களேன், ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. இப்போ இங்கே மட்டும் எண்ணி பாருங்க, இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். குழந்தைங்க அவங்க கொஞ்சம் எப்போவுமே அங்கங்கே ஓடிட்டுருப்பாங்க, லிஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ இவங்க 5000 பேர்னால் இவங்களை விட 3 குறைஞ்சது ஒரு 20000 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் இருந்தது எவ்வளவு? 5 அப்பம் 2 மீன். ஸோ என்ன நம்ம படிப்பினைகள் என்ன நடக்குதுன்னா பாருங்கள், இங்கே ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றிலும் இருக்கிற விஷயங்களில் ஒரு லேக், ஒரு தேவை அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு காலையில் என்ன படிக்கலான்னா, எப்படி தேவைகள் சந்திக்கப்படுகிறது, கர்த்தர் எப்படி நம்மளை உபயோகிக்கிறார், எப்படி இவ்வளோ பெரிய தேவையாக இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடந்ததுன்னா, எல்லோரும் சாப்பிட்டு, நல்லா சவுண்டாக சொல்லலாமா? எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு, இதில் பாருங்க திருப்தியும் இருக்கு, மீதம் 12 கூடையும் இருக்கு. ஸோ lack to abundance. எல்லாம் சொல்லுங்க, குறைவிலிருந்து நிறைவிற்கு. இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், குறைவிலிருந்து நிறைவிற்கு. ஆமென், ஆமென். பாருங்கள், லைஃப்பை வந்து இப்படியே பார்க்காதீங்க. உங்கள் கையில் என்ன இருக்குது அப்படின்றது இல்லை லைஃப். உங்கள் கையில் இருக்கிறத இன்னொருத்தர் கையில் பரிமாறும் போது என்ன நடக்குதோ அதான் லைஃப். அவர் ஸ்டீஃபன் பிரதர் சொல்கிற போது பார்த்தா வெறும் 7000 நாலு தானா, பார்த்தா இத்தனையோண்டு இருக்குது. ஆனால் அந்த ஷார்ட்டாக இருக்கிற ஒன்றை அவர் கையில் தரும்போது அது அபண்டன்ஸாக மாறுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். bless you my sister. எல்லாம் சொல்லுங்கள், என் கைகள் இருக்கிறது அவர் கையிலே வரும்பொழுது அது அதிகமாகிறது. இன்னொன்று காலையில் உங்களுக்கு சொல்லட்டோமா, the little became much in the presence of Jesus. இன்னைக்கு காலையில் வந்த பிள்ளைகளுக்கு இந்த சத்தத்தை நான் சொல்லுகிறேன், உங்கள் கொஞ்சம் அதிகமாய் மாறும். ஆமே, நம்புற பிள்ளைங்க நல்ல கையை தச்சு இன்னைக்கு காலை வேலையில், Father God we believe, ஆமென், என் குறைவிலிருந்து நான் நிறைவுக்கு செல்லுவேன். பைபிள் இருக்கிற எந்த ஸ்டோரியும் நீங்கள் பாருங்கள், அந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது அது ஒன்றும் நிறைவா இல்லை. ஈவன் ஜீசஸுடைய ஃபர்ஸ்ட் மிரக்கல் என்னது? கல்யாண வீட்டில் என்னது குறைவுபட்டது? மிளகு ரசம் இல்லைங்க, என்னது? திராட்சை ரசம் என்ன பண்ணுச்சு? குறைவுபட்டுச்சு. எங்கெல்லாம் குறைவுகள் அப்படின்றது ஒன்று வருதோ அங்கெல்லாம் இயேசுவினுடைய செயல் என்னவா இருந்துச்சு? அங்கே வந்து மக்களை கூப்பிட்டு, மக்களே இந்த வாழ்க்கையினாலே ஒரு குறைவுதான், குறைவுதானே வாழ்க்கை, அதிலேயே நீ வாழ பழகிக்கொள் அப்படி சொன்னாரா? அந்த குறைவை நிறைவாக்கினார். ஆமென். So lack is not God's will, abundance is God's will. ஆமென். நீ காலையில் நீ கரெக்டாக வாங்கிக்கோங்க. நீ காலையில் குறைவுகள் தேவனுடைய சித்தம் அல்ல, திருப்தியும் நிறைவும் ஏராளமும் தேவனுடைய சித்தமாக இருக்கு. Abundance, it is God's perfect will. எந்த ஸ்டோரியை நீங்கள் படித்தா கூட அது அது வந்து திராட்சை ரசம் குறைவுபட்டதாக இருக்கலாம், மக்கள் சாப்பாடு இல்லைன்னு உட்கார்ந்துருக்கிற ஸ்டோரியாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறான் ஒருத்தன், அவன் சொல்கிறான் ஏன்னா என் வலையில் என்ன வரமாட்டுக்கு? மீனே. ஸோ எந்த விதமான லேக்கை ஜீசஸ்ட கொண்டு போனாலும் அந்த குறைவை நிறைவாய் மாற்றுகிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு காலை வேளையில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவுள்ளதாக மாற்றுவார். ஆமென். பிஸ்னஸில் அது இருக்கலாம், ஆமென், அது வந்து சரீரத்தின் ஆரோக்கியத்தில் அது இருக்கலாம்,
வாழ்க்கையின் சந்தோஷங்கள் சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம். ஒன்று ரொம்ப தெளிவு, நீங்கள் குறைவுகளோடு வாழ்வதை அவர் விரும்புகிறதில்லை. ஆமென். அவர் வந்ததே எதுக்கு வந்தார் தெரியுமா? உங்கள் குறைவை நிறைவாக்க. ஆமென், ஆமென். அப்போ நான் இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், கடவுளுடைய வில்ன்றது இட் இஸ் நாட் லேக், இட் இஸ் abundance. ஆமென். ஸோ நத்திங் டு சம்திங். இல்லாமையிலிருந்து இருக்கிறவைகளுக்கு உங்கள் வாழ்வு செல்வதுதான் தேவனுடைய சித்தமும் நோக்கமுமாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு அதான் மெசேஜ் பாருங்க. அப்படிதான் அவருடைய வேலைகள் நடக்குது. எங்கேயுமே குறைவு தேவனுடைய சித்தம் அப்படின்னு வேதம் என்ன பண்ணல, சொல்லலை. ஏன்னா தேவனுடைய சித்தம் யார் தெரியுமா? ஜீசஸ். ஜீசஸ் இஸ் a perfect will of God. இயேசுதான் பிதாவின் பரிபூர்ண சித்தமாய் இருக்கிறார். அவர் பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. அவர்கிட்ட எந்த குறைவை நீங்க கொண்டுட்டு போனாலும் அவர் எங்கேயாவது அது ஓகேன்னு சொல்லியிருக்கிறாரா? மரணத்தை கொண்டு போனீங்கன்னா அதை உயிர்த்தெழுதலாக மாற்றுவார். வியாதியை கொண்டு போனீங்கன்னா அதை சுகமாக மாற்றுவார். ஏழ்மையை கொண்டு போனீங்கன்னா அதை செழிப்பாக மாற்றுவார். ஆமென். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் இவ்விதமாய் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி. இந்த 6வது மாசம் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். My God shall supply all your needs. All your needs, or physically or mentally or relationally, all your needs according to His richness and glory in Jesus Christ. சொல்லுவோமா? என் தேவன், என் தேவன். அவர் உங்க தேவன் ஆயிட்டாரா? ஆகலன்னா நீங்க சொல்லிடுங்க, இயேசு என் தேவன். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி, bless you, தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சில பிள்ளைகளுக்கு இன்னைக்கு காலையில் சொல்றேன், உங்கள் குறைவின் கடைசி நாள் என்று. ஆமென். when I speak that word, அந்த anointing இன்னைக்கு உங்க மேல வருகிறது. ரொம்ப நாள் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தாழ்ச்சிகள், குறைவுகள் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. ஆமென். அதுக்கு தாங்க அவர் வந்தார். குறைவுள்ள வாழ்க்கை சரின்னு சொல்றதுக்கு இயேசு வரல. தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, குறைவுகளை எல்லாம், சில குறைவுகளை அல்ல, எல்லாம் சொல்லுங்க, குறைவுகளை எல்லாம். மேபி பிசிக்கலி, மென்டலி, ஃபைனான்சியலி, ரிலேஷனலி, சோஷியலி, எந்த விதத்தில் நீங்க குறைவு போட்டிருந்தாலும், வாட் இஸ் காட்ஸ் வில்? எல்லாம் சொல்லுங்க, குறைவுகளை எல்லாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குறைவுகளை எல்லாம், குறைவுகளை எல்லாம். ஒன்று இருந்தா ஒன்று இருக்காது பிரதர். இந்த தத்துவத்தை உங்களுக்கு யார் சொன்னா? நம்ம இந்த தத்துவத்தை நம்புகிறோம். குறைவுகளோடு தான் பயணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நினைக்கிறோம். இல்லைங்க, அது அப்புறம் எதுக்கு தேவன்? தேவன் வர்றதே உங்கள் குறைவை நிறைவாக்குறதுக்கு தான். அவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறதா. ஆமென். The first confession, என் தேவன். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன். இப்போ தாவீது சொல்றதான், the Lord is my shepherd. கர்த்தர் என், நல்ல சவுண்டா சொல்லுங்களேன், உங்க மேய்ப்பர் அவரு. அப்போ அதனுடைய ஃபர்ஸ்ட் blessings என்ன தெரியுமா? I shall not lack. கர்த்தர் என் மெய்ப்பர்னு நான் கன்ஃபஸ் பண்றேன்னா, அவருடைய மெய்ப்பத்துவத்துக்கு கீழே நான் வர்றேன்னா, எனக்கு வர்ற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் குறைவு படேன். ஓ, இருக்கீங்களா? நான் குறைவு படேன். I shall not lack. I shall not want. ஆமென், ஆமென். ஏதாவது குறைவை பற்றி அச்சம் நீ காலையில் உங்கள்கிட்ட இருக்கும்னா, அதை நீ காலையில் பரிசுத்த ஆவியானவர் உடைக்கிறார். I am your shepherd. ஆமென், ஆமென். நான் உன் தேவைகளை சந்திக்கிறவர், நான் உன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். அது வனாந்தரமா இருந்தாலும் அங்க நிறைவாக்க நான் வல்லவர். குறைவு எங்க நிறைவாச்சு? வில்டர்னஸ்,
நான் சொல்லட்டுமா, வாட்டர் இன் த வில்டர்னஸ், வெல்த் இன் த வில்டர்னஸ். தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்போது அது அதுக்கேற்ற சூழல் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எங்க வேண்டுமானாலும் உங்கள் குறைவுகள் நிறைவாகும். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, யாரை கொண்டுனாலும் உங்க குறைவை நிறைவாக்கும். நல்ல தட்டி இன்னைக்கு காலையில் வாங்கிக்கோங்கய்யா. Lord, I receive the abundance. நீர் எனக்காக வைத்திருக்கிற தெய்வீக சப்ளைஸ், ப்ரொவிஷன்ஸ் இந்த மாதங்களில் நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் சொல்றேன், இந்த 6வது மாதம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆராய் பாய்கிற மாதமாய் வாழ்க்கையில் இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன். உங்களை, அதாவது உங்க கால்குலேஷன் அல்ல வாழ்க்கை. என்ன கால்குலேஷன்? காசெல்லாம் எண்ணி பார்க்குறாங்க. எவ்வளோ இருக்கு? 200 பணம். 200 பணத்தை வச்சு இவ்வளோ பேருக்கு அப்பத்தை வாங்க முடியுமா? இதான் கணக்கு. பாருங்க, கையில் கணக்கெல்லாம் நல்லது தான். ஆனால் கணக்கை போட்டுட்டு கொஞ்சம் கத்தரை பார்க்கணும். வீடு கட்டுறீங்க, தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, வாழ்க்கையில் என்னெல்லாமோ பண்ண போகிறீங்க. அருமையான ஸ்டீஃபன் ஒருத்தர் அற்புதமான வார்த்தை சொன்ன, ரொம்ப நியூ. கடவுள் உங்களுக்காக யாரை வேணாலும் ஏமாத்துவார். அவன் என்னன்னா, உங்களுக்காக என்ன வேணாலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, யாரை கொண்டும். ஆமென். அவர் செய்ய வல்லவர். ஸோ ஃபைனான்ஷியல் கணக்குன்னு ஒன்று இருக்குது, எழுதி பார்க்குறோம் மாதந்தோறும். 50,000 30,000 எவ்வளோ வருமானம் வருது, இதை வச்சு என்ன பண்ண முடியும், இதை வச்சு என்ன பண்ண முடியும். சார், கையில் இருக்கிற காசை வச்சு என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எனக்காக இறங்கின தேவனை வைத்து நான் என்ன செய்ய முடியும். ஆமென். மணி தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுற ஃபேக்டர்னு உங்களை அதுக்குள்ள கட்டுப்படுத்தக்கூடாது. பணம் அல்ல, என்னை அழைத்த கர்த்தர். ஆமென், ஆமென். நான் என் பணத்தை வச்சு கணக்கிடக்கூடாது. அதனால தான் எப்போதுமே என்ன சொல்லுவேன், இருக்கிறதை வைத்து வாழாதே, இருக்கிறவரை வைத்து வாழு. ஆமென். இந்த மைண்ட் செட் தான் கிங்டம் மைண்ட் செட். எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யத்தின் மனநிலை. நல்லா சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, கிங்டம் மைண்ட் செட். ஸோ வழக்கமாக ஒரு மனுஷன் எப்படி யோசிப்பான்? வரவுக்கேற்ற செலவு. உன வரவு எதுவோ அதுதான், அதுக்குள்ள என்ன இருக்கு அதை தாண்டி யோசிக்கவே மாட்டான். ஆனால் நீங்களும் நானும் எப்படி யோசிக்க அழைக்கப்படுறோன்னா, பாருங்க, சாதாரணமாக இல்லை, சாதாரணமாக இல்லை. ஒரு வீட்டுக்கு வாடகை 1800 ரூபா கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலத்தில் மனதில் என்ன ஓடும் தெரியுமா? சீக்கிரமாக ஒரு 1.5 கோடிக்கு 2 கோடிக்கு ஒரு வீட்டை வாங்குவோன்ட்டு. அன்றைக்கி 1800 ரூபா கொடுக்க கஷ்டப்படும் போது என் நிலை இதுதான் யோசிச்சிருந்தா இன்றைக்கி 2 கோடி மதிப்பில் வீட்டில் வாழவே முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, காசை யோசிக்காதீங்க, கர்த்தரை யோசிங்க. நாட் மணி. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ராஸ்பரிட்டி மெசேஜ்ன்றது இஸ் ஆல்வேஸ் திங்கிங் மணி அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ 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 நோ. பணத்தை பற்றி எண்ணிக்கொண்டே இருப்பது செழிப்பின் உபதேசம் அல்ல. பணத்தை விட பெரிய தேவனை, அதை தருகிற தேவனை, அவரது ஐஸ்வர்யத்தை நினைவு கூறுவதுதான் செழிப்பின் உபதேசமாக இருக்கிறது. ஆமென். மை காட் ஷல் சப்ளை ஆல் மை நீட்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ஆல் மை நீட்ஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க தேவைகள் எல்லாமே சந்திக்கப்பட்டே ஆகணும். உங்கள் குறைவுகள் நிறைவுகளாய் மாறியாகும். ஆமென். அது ஓகேன்னு எங்க என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அது எப்படிங்க நடக்கும்? எப்படி நடக்கும்னா, இருக்கிறது ரிசோர்ஸ், பட் காட் இஸ் மை சோர்ஸ். இருக்கீங்களா இன்னைக்கு காலையில? உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ரிசோர்ஸ் இல்ல, சோர்ஸ். ஆமென். 5 அப்போ இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஏன் அப்படி கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்க. சில பேர் என்ன யோசிக்கிறாங்க, இந்த காசை வச்சு என்ன பண்ண முடியும்னு என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. யோசிங்க, தப்பு கிடையாது. ஆனால் யோசித்துட்டு ஓரமாக வச்சுட்டு, கர்த்தாவே இதுக்கெல்லாம் லிமிட் இருக்குது, ஆனால் உங்களுக்கு லிமிட் கிடையாது. உங்களுக்கு பேர் எல் ஷடாய். யூ ஆர் த காட் ஆஃப் மோர் தென் எனஃப்.
ஆமென். You are my shepherd. ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இருந்தார் அல்ல, இப்போ ஒரு தேவையை நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, இப்போ ஒரு விஷயத்துக்காக வேண்டி நிக்கிறீங்க பாருங்க, அந்த மொமெண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு காலை இதுவரை திறக்காத டிவைன் சப்ளை இந்த காலை வேலை என் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆமென் அது திறக்கப்படுகிறது. இதுவரை திறக்காத பண உலகங்கள், இதுவரை திறக்காத ஐஸ்வர்யத்தின் மண்டலங்கள், இதுவரை உண்டாகாத டிவைன் ஃபேவர்ஸ் உங்க வாழ்க்கையில உண்டாகிற நாளா இந்த நாள் இருக்கிறது. கேமாரா சாட்டலா பிரேக் இட். ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தமது மகிமையின், ஆமென், bless you my sister. எல்லாம் சொல்லுங்க, தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, according to his richness, not according to my salary, not according to my country, not according to my bank account, according to his richness. எல்லாம் சொல்லுங்க, என் தேவைகள் என் வருமானத்தில் இருந்து அல்ல, என் தேவைகள் என் அரசாங்கத்திடமிருந்து அல்ல, என் தேவைகள் என் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படுகிறது. ஓ ஓ ஷாகலா பிரஹண்டலா பிரேக் இட். ஆமென். நான் சொல்லும்போது வெறும் பணத்தை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க. உங்க ஆரோக்கியமோ உங்க ஐஸ்வர்யமோ, ஆமென், உங்க சூழ்நிலையில் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்றேன், ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பு, ஒரு தெய்வீக சந்தோஷம் உங்க உள்ளங்களை அதை நிரப்பு. இந்த காரியத்தை நான் பண்ண முடியுமான்னு உங்க ஆம்ச பார்க்காதீங்க. ஆமா, இந்த காலையில் சொல்றேன், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் எல்லாமா. ஆமென். ஆமென். according to his richness. எல்லாம் சொல்லுங்க, according to his richness. Amen. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் நிறைவாகும். நான் என்ன சம்பாதிக்கிறேன், எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ சொத்து வச்சிருக்கிறாரு, என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, இதை வச்சு கணக்கு பண்ண சிந்திக்க நான் மறுக்கிறேன். என்னைக்கு இதில் விடுதலை வருதோ அன்னைக்கு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூஸ் நடக்க ஆரம்பிக்கும். 100 கோடியா எப்படி கட்டுறது பாருங்க. இப்போ மாதம் 30 லட்சம் பில் பே பண்ணுறோம். ஆனால் 30 லட்சம் இன்னைக்கு பே பண்ணுறதுக்கு முன்னாடி 1 லட்சமே பெரிய சேலஞ்ச், 10,000 ரூபாய் பெரிய சேலஞ்சிலேருந்து தான் நம்ம ஊழியத்தை என்ன பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு பாருங்கள், அப்படியே வந்துகிட்டே இருக்கிறோம். எப்படி இது சாத்தியம்? திருநெல்வேலியில் இதெல்லாம் சாத்தியமா? திருநெல்வேலியில் சாத்தியம் இல்லைல்ல, அதனால தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. ஆமென். ஓ, இன்னைக்கு நீங்க ஒரு செய்தி கேட்கல, ஒரு prophetic encounters உங்க வாழ்க்கையில நடக்கிறது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் மெசேஜ். ஆமென். இன்னைக்கு உங்க சிந்தனை மண்டலம் திறக்கப்படுகிறது. ஆமென். ஆமென். ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகிறது. உங்க கண்ணை உங்க கையில என்ன இருக்கோ அதையே வைத்துக்கொண்டு, இந்த வேலை தானே பார்க்குறோம், இந்த ஊரில் தானே இருக்கிறோம், இவங்கள தானே நமக்கு தெரியும், இதை வச்சு நான் என்ன பண்ணேன். அவங்க சொல்கிறாங்க பாருங்க, என்ன சொல்கிறாங்க, இது எத்தனை பேருக்கு பத்தும், இத்தனை பேருக்கு எங்கே போய் வாங்க முடியும். நான் சொல்கிறேன், நீங்கள் ரிசோர்ஸை நம்பி இல்லை, சோர்ஸை நம்பி, வளங்களை வைத்து அல்ல, ஆதாரத்தை வைத்து வாழ அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மை காட், my God shall supply all my needs according to his richness and glory in Jesus Christ. Amen. எல்லாம் சொல்லுங்க, என் தேவன். சொல்லுங்க, என் தேவன். எனக்கு பணம் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன் அப்படி யோசிக்கல. எனக்கு தேவன் இருக்கிறார், நான் என்ன பண்ண. our thinking pattern is different. Amen. நாம் நம்முடைய சிந்திக்கிற விதம் இப்படி இருக்க வேண்டும். அதுதான் ராஜ்யத்தின் சிந்தனை. அப்படி சிந்திச்சிங்கன்னா ஒரு பிளானை போட்டுருவீங்க, அப்படி சிந்திக்கணும்னா ஒரு வீடு கட்டுற பிளானை போடுவீங்க, அப்படி சிந்திக்கணும்னா ஒரு வாகனம் வாங்குற பிளானை போட்டுருவீங்க, அப்படி சிந்திப்பீங்கன்னா கர்த்தருக்கு இவ்வளவு கொடுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பித்தது. ஆமென். ஆமென். தட்ஸ் a right thinking.
அப்போ my God shall supply all my needs. எல்லாம் சொல்லுங்க, எல்லா குறைவுகளும் நிறைவாகும். நான் சொல்றேன், இந்த சபைக்குள்ள வர்றீங்க, இந்த அனாயிண்டட் வேர்டு கீழே நீங்க வந்து நிக்கிறீங்க, உங்களுக்கு குறைவே இருக்காது. I decree, I declare in the mighty name of Jesus. Amen, amen, amen. I declare that word, amen, in the mighty presence. Amen. உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவுகளாய் மாறும். Amen, amen. No more lack in your life. Amen. No more poverty in your life. Amen. Bless you my brother. Amen. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் பாக்கெட்டில் இருக்கிறத வச்சு நான் வாழ வரல. அப்போ எதுலேருந்து வைக்க? எங்கள் அப்பா சொத்தில் நான் வாழ வந்திருக்கிறேன். அவர் பிளஸ்ஸிங்ஸில் நான் வாழ வந்திருக்கிறேன். அவரை வைத்து நான் வாழ வந்திருக்கிறேன். ஆமென், ஆமென். இது விளங்கணும் பாருங்க. முதல்ல இது விளங்கணும். இங்கிருந்து சிந்திக்கணும். முதல்ல இங்கிருந்து சிந்திச்சாதான் உங்கள் சிந்தனையில் ஒரு விடுதலை முதல்ல இருக்கும். இல்லைன்னா உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மைண்டு சுருங்கிடும். உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மைண்டு சுருங்கிடும். உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மைண்டு சுருங்கிடும். இதெல்லாம் உடச்சி நீங்கள் வெளியே வரணும்னா இந்த சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு ஆகணும். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு ஆகணும். இந்த வார்த்தையை கேட்கும்போது தான் இருக்கிறதை வைத்து யோசிக்காமல் இருக்கிறவரை வைத்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருக்கிறதை வைத்து வாழ்பவன் அல்ல, இருக்கிறவரை வைத்து வாழ்பவன். அவர் சொல்றார், இருக்கிறவராய் இருக்கிறேன், உன் மெய்ப்பராய் இருக்கிறேன். ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் என்னை குறைவில்லாம பார்த்துக்குவார். So the Lord is my shepherd, I shall not lack, I shall not want. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, குறைவே பட மாட்டேன், எனக்கு குறைவு இல்லை. நல்ல சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சவுண்டா சொல்லுங்க. ஆமென். சிங்கை குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கு என்ன வார்த்தை பாருங்க, ஒரு நன்மையும், ஒரு நன்மையும். ஆமென், ஆமென், ஆமென். என்ன போட்டுக்கு பாருங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்ன வார்த்தைங்க காலையில். ஆமென். துள்ளலாம் போல இருக்குது. ஆமென். பக்கத்தில் பேசுவாங்க, ஒன்று கூட மிஸ் ஆகாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஒரு நன்மை கூட குறைவுபடாது. எல்லா நன்மையினால் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி. ஆமென். ராக்லா மாசா சாலா பிரேக்கிட்டு அதை நான் சொல்லியிருக்கிறேன். காலையில் இந்த வார்த்தை அனுப்பப்படும் போது உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படுகிறது, உங்களுக்கான டோர்ஸ் ஓப்பன் ஆகி கொண்டிருக்கிறது, உங்களுக்கான வர வேண்டிய சில சப்ளைஸ் உங்களுக்காக உண்டாகி கொண்டிருக்கிறது. மால் காப்ர மாண்டல பிரேக். ஆமென், ஆமென், ஆமென். கையில் இருக்கும் அப்பத்தை வைத்து அல்ல, அப்பாவை வைத்து, காசை வைத்து அல்ல, என் கர்த்தரை வைத்து. ஆமென், ஆமென். ஆட்களை வைத்தல்ல, என் ஆண்டவரை வைத்து. ஆமென். சேஞ்ச் யுவர் திங்கிங் பேட்டர்ன்ஸ். ஆமென். இப்படி தான் என் வாழ்க்கையில் நடக்க போகிறது, இப்படி தான் நான் நன்மைகளை பார்க்க போகிறேன். ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, எல்லா லேக்கான சிச்சுவேஷன்ஸில் இயேசு உண்டு பண்ணினது அபண்டன்ஸ். எல்லாம் சொல்லுங்க, அபண்டன்ஸ். ஆமென். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். பட் நான் உன் வாழ்க்கையில் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? இந்த திருடன் கொன்னது அழிச்சது, இதுக்கு பதிலாக உனக்கு ஜீவனையும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே நான் வந்தேன் அப்படின்னு. ஆமென், ஆமென். என்ன சொல்றாரு? I came that they may have and enjoy life and have it in abundance. எல்லாம் சொல்லுங்க, abundance. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, abundance. சொல்லுங்க, பரிபூரணம். நல்லா சொல்லுங்க, எனக்காக இயேசு வைத்திருப்பது குறைவல்ல, பரிபூரணம், பரிபூரணம். காலைல சொல்லிட்டே போங்க, இந்த 6வது மாதம் ஒரு பெரிய abundance, ஒரு பெரிய பரிபூரணத்தை வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்களாக. ஆமென், ஆமென். Okay, I want to give certain key to enjoy that abundance life. ஆமென்.
சில திறவுகோள்கள் இருக்கிறது, சில வழிகள் இருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். How God works, how kingdom works. இது எப்படி இதை ஒரு ப்ரெஃபடிக்கல் மெசேஜாக, ஒரு வாக்குத்தத்த செய்தியாக நாம் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இது எப்படி நடக்குது பாருங்கள். இது எப்படி நடக்குது முதல்ல நீங்கள் இது புரிஞ்சுக்கணும். என் தேவன் இப்படி வேலை செய்கிறவர் என்று. ஏன்னா பைபிளில் போட்டிருக்குது, அவர்களை சோதிக்கும்படி அவர் அப்படி கேட்டாராம். எல்லாம் சொல்லுங்க, சோதிக்கும்படி கேட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைங்க படிச்சிருக்காங்களே, இப்போ எக்ஸாம் வச்சா என்ன ஆவாங்க? பாஸு. எக்ஸாம் எதுக்கு வருது? நீங்கள் படித்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வருது. புரியுதா உங்களுக்கு? ஒரு லேக் சிச்சுவேஷன், ஒரு குறைவான ஒன்று வந்த உடனே நிறைய பேர்ன்றாங்க. அப்போ உள்ள ஒன்றுமே போல. ஏசு என்ன பார்க்குறாரு? எவனாவது ஒருத்தன் வாயில் 5 அப்போ 2 மீன்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, நீங்கள் இருக்கீங்களேன்னு சொல்லுவானான்னு பார்க்குறாரு. தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். ஆமென். யாராவது ஒருத்தன் வந்து எல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, காசு இதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் முடியும் ஆண்டவரே, ஏன் கூடாது? நீங்கள் இருக்கிறீங்க. இந்த அப்பத்தை வச்சா வாழ போகிறோம். வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். You are the living bread. You are the living bread. Jesus, you are the living bread. இந்த பிரெட்டில் நாங்கள் வாழலை, இறங்கின அப்பம் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. யாராவது அதுதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆமென். இப்படி சோதிக்கும்படி இப்படி கேட்டார். நான் சொல்லட்டுமா, ஒவ்வொரு லேக், ஒவ்வொரு பற்றாக்குறையும் உங்கள் வாழ்க்கையில் வர்றது எதுக்கு தெரியுமா? அந்த டெஸ்ட்டே எதுக்கு தெரியுமா? அவருடைய அபண்டன்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான். நம்ம உடனே அதை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. ஓஹோ, இப்படிப்பட்ட பெரிய தேவை இருக்குதா, அப்போ ஒரு பெரிய சப்ளையை நான் பார்க்க போகிறேன். வழக்கமான இடத்துல இருந்து வராமல் போயிடுச்சா, அப்போ ஏதோ ஒரு புது விதமாக எனக்கு வரப்போகுது. இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், சில நியூ இன்கம்ஸ், நியூ ரிசோர்ஸஸ் கர்த்தர் உங்களுக்காக திறக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கு. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், புது வழியில் வரும். சொல்லுங்கள், வழக்கமாக வரலன்னா புது வழியில் வரும். ஆமென். புதிய விதங்களில் கர்த்தர் என் கையில் அதை கொண்டு வருவார். ஆமென். இது புரிஞ்சுக்கணும் பாருங்கள், இதை புரிஞ்சுக்கணும். இப்போ கவனிங்க, இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எத்தனை பேர் போகலாம்? போகலாமா? ஆமென். கவனிங்க, இயேசுகிட்ட வர்றாங்க ஒரு பெரிய கூட்டம். த லார்ஜ் க்ரௌட். எல்லாம் சொல்லுங்கள், லார்ஜ் க்ரௌட். ஆமென், லார்ஜ் க்ரௌட். இப்போ நம்மளை சுற்றிலும் தேவையுள்ள கூட்டம் எவ்வளவு? கொஞ்சமா அதிகமா? எல்லாம் சொல்லுங்கள், லார்ஜ் க்ரௌட். எல்லாம் சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அம்புட்டு வேறையும் திருப்தியாக அனுப்புகிற அளவுக்கு சுவிசேஷம் வல்லமை உள்ளதாக இருக்கு. சிலருக்கு மட்டும் தருகிற அளவிற்கு சுவிசேஷம் சுருங்கினதல்ல, வந்த எல்லோருக்கும் கொடுத்து மீதம் எடுக்கிற அளவுக்கு சுவிசேஷம் பெரியதாக இருக்கிறது. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, குறைவு நிறைவாகிறது மட்டும் இல்லை, மீதி எடுப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மீதி உண்டாகும். ஆமென். இதை வச்சு இதை சரி கட்டினாலே பெரிய விஷயம், இதான் நம்ம யோசிக்கிறது. ஆனால் இதை சரி கட்டுறது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் முடிச்சுட்டு மிச்சமும் இருக்கும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இன்னைக்கு காலையில் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை அப்படியே வாங்கி கொள்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆமென், மீதம் எடுக்கிற நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் தோங்குகிறது. ஆமென். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகுதுன்ற வாழ்க்கையை உங்களுக்கு வைக்கலை. எல்லாம் இன்னும் சில பேர் வயிற்ற கட்டி வாயை கட்டி, ஹலோ, அதுக்கு உங்களை கூப்பிடல அவர். திருப்தியாக சாப்பிட்டும் மீதி இருக்கு, இது வேற. குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தம் பிரதர் அப்படின்றாங்க. அப்புறம் வயிற்ற கட்டி உலகத்தில் எவ்வளோ லாங்குவேஜ் வச்சுருக்காங்க பாருங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்கு உங்களை கூப்பிடல.
திருப்தியா சாப்பிட்டு மீதியும் எடுக்க வைப்பார். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், திருப்தியும் மீதியும். நல்லா சொல்லுங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க, திருப்தியும் மீதியும். ஆமென். நல்லா சாப்பிட்டேன், திருப்தியா இருக்கிறேன், மீதியும் இருக்கு. ஆமென். நான் சொல்றேன், இந்த மாதங்கள் உங்களுக்கு மிஞ்சும் என்று நான் சொல்றேன். மிஞ்சும். இயேசுவின் நாமத்தினால I speak unlimited resources. Amen. Amen. Shekla makatala break it. சரி, அப்போ பெருங்கூட்டம் வருது. இயேசுகிட்ட யார் வராங்க? எல்லாம் சொல்லுங்க, ஜனத்திரள். எல்லாம் சொல்லுங்க, லார்ஜ் crowd. Amen. பெரிய கூட்டம் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாரு? பிலிப்பு கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. அப்பத்தை எங்கே கொல்லலாம் என்று கேட்டார். செய்ய போறதை தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு? கேட்கிறாரு. பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணா கூட என்ன ஆகாது? போதாதே. பாருங்க, இதுதான் உலகத்தினுடைய லாங்குவேஜ். போதாதே போதாதே. ஆனால் என் ஆண்டவருடைய மகிமையும் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது அங்கு திருப்தி. ஆமென். போதுமானதற்கும் அதிகம். The God is a God of more than enough. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, போதாதே எல்லாம் இல்லை, போதுமானதற்கும் அதிகமாய். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட செழிப்பு உங்கள் மேலே வருது. I believe it whole heart. ஆமென். நார்மலாக இல்லை, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்ன இப்படி நம்ம வாழ்க்கையில் யோசிக்கவே இல்லையேன்ட்டு. அந்த மாதிரியான வல்லமையை தேவன் உங்கள் மேலே கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஆமென். சரி, 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். அவன் 3 நாள் பசியாக இருந்தானா எப்படி சாப்பிடுவான்? சும்மாவே வேற ஒரு லெவலில் வெளுத்து வாங்குவாங்க. இதில் 3 நாள் சாப்பிடாம இருந்தால் எப்படி இருக்கும்? அவ்வளோதான், வேற லெவலில் சாப்பிடுவாங்க. அதனால அவன் யோசிச்சு சொல்கிறான், போதாதே அப்படின்றான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இப்படி இது போல் ஒரு முறை எங்களுக்கு டெய்லி மண்ணாவே கொடுக்குறீங்க, ஆனால் என்ன வேணும் எங்களுக்கு? இப்போ KFC வேணும். ஆமாம், ஏதாவது நான்வெஜ் என்ன பண்ணுங்க, போடுங்க. என்ன சிஸ்டர், ஏதாவது என்ன பண்ணுங்க, நான்வெஜ்ஜு போடுங்க. இது எங்களுக்கு பத்தாதுன்றாங்க. எத்தனை பேர் அந்த கட்சி, நான்வெஜ் கட்சி இருக்கீங்களா? ஆண்டவர் அதுக்கு என்னப்பா செஞ்சிடலாம், 1 மாதம், 1 நாள் இல்லை, 1 மாதம் நான்வெஜ் சாப்பாடு. மோசேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டவரே, இவங்களை பற்றி தெரியாமல் அவசரப்பட்டு சொல்லிட்டீங்களே. சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா மீன்களையும் பிடிச்சி உங்களுக்கு போட்டாலும் பத்தாதே. மோசே யோசிக்கிறார், கடல்லேருந்து மீன்லாம் எடுத்து கொடுத்தா கூட இவனை சாப்பிட்றதுக்கு கடலே காலியாயிருமே அப்படின்னு யோசிக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், என் ஆவி குறுகி போயிற்றோ, என் வார்த்தையின்படி நடக்காதா? பாருங்க, ஒன்னே ஒன்று தான் பண்ணார். வனாந்தரத்திலே இருந்த காடைகள் ஒரு காற்று அப்படியே அனுப்புகிறாரு பாருங்க. எங்கேயோ இருக்கிற அந்த காடைகள் அத்தனையும் இந்த காற்று அடித்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையம் நிரம்புகிற அளவிற்கு அந்த காடைகள் அங்கே நிரம்புச்சு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இதெல்லாம் எப்படிங்க? இதெல்லாம் பாலசேகர் பேசுகிறாரு, நம்மெல்லாம் வீடு கட்ட முடியுமா, நம்மெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா, அது எப்படிங்க அப்படின்னு நீ யோசித்துக்கிட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், தேவன் அனுப்புகிற ஒரு காற்று, the wind of God in this morning, I decree, I declare, the wind, amen, amen, the wind brings wealth, amen. அந்த காற்று காசை கொண்டு வரும். இருக்கிறீங்களா? தேவன் அனுப்பக்கூடிய காற்று, தேவன் அனுப்பக்கூடிய அந்த காற்று. ஆமென். நான் சொல்லட்டுமா, எங்கேயோ இருக்கிற பிசினஸை உங்க பக்கம் திருப்பி விடும். எங்கேயோ இருக்கிற காடைகளை, எங்கேயோ இருக்கிற நன்மைகளை உங்க கூடாரத்தின் பக்கம், உங்க வசம் திருப்புகிற வேலையை தேவன் செய்கிறார். இப்போ ஒன்று சொல்றேன் பாருங்க, ஐஸ்வர்யன்றது இந்த கையிலேயே நடக்கும் சம்பாத்தியம் அல்ல, கர்த்தருடைய கை உங்களுக்காக வேலை
richness is not just your work. Richness is God's works. Amen. அதனாலதான் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதை உனக்கு உண்டாக்கிட்டு என்று நீ சொல்லாதபடிக்கு உனக்கு வரப்போற வெல்த் எல்லாம் கவனன்ட் வெல்த். அதுக்கு பேர் உடன்படிக்கையின் ஐஸ்வர்யம். அதனாலதான் என் கை என் சாமர்த்தியம் இதை செய்யல, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இது எப்படி ஆயிடுச்சு, இது எப்படி நடந்துச்சு? நான் சொல்ல, கெட் ரெடி ஃபார் த கிரேட் வெல்த். நீங்க யோசிக்காத ஒரு ஐஸ்வர்யத்தின் மண்டலங்கள் இந்த கால வேளையில் உங்களுக்காய் திறக்கப்படுகிறது. நீங்கள் சிந்தித்திராத, ஆமா, கற்பனை பண்ணாத விதங்களிலே காடைகளை ஒரு காற்று கொண்டு வந்து உங்க வீட்டு கூடாரத்தில் தட்ட முடியும்னா, நான் சொல்றேன், எங்கேயே இருக்கிற வாய்ப்புகளை, வசதிகளை, நன்மைகளை உங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணக்கூடிய தேவனுடைய செயல் இந்த கால வேளையில் நடக்கும். ஆமென். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. நீங்க மாங்கு மாங்குன்னு பண்ணி வர்றதில்லை ஐஸ்வர்யம். சொல்றாங்க பாருங்க, என்னதான் உருண்டாலும் பிறண்டாலும், இவ்வளவு வசனம் சொன்ன யாராவது சொன்னீங்களா? இது மட்டும் ஆழமா இருக்கு. என்னதான் உருண்டாலும் பிறண்டாலும், இவ்வளவு பண்ணாலும் ஒன்றும் அப்படி டைட் ஆகிறதுக்கு பேரு பிளெஸிங்ஸ் இல்லை, சுலபமா காத்து மாதிரி. ஓ ராகாமா ஷாண்டலா ப்ரே. எனக்கு தெரியல எத்தனை பேர் அதுக்காக ரெடியா இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஓப்பன் யுவர் மைண்ட், கனெக்ட் வித் தி ஸ்பிரிட். ஆமென். கர்த்தரிடமிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடந்தது. ஹலோ, 2 நாள் ஆகும் பார்க்கறதுக்கு. நான் சொல்ல வேண்டியது என் வேலை, வாங்கிக்க வேண்டியது உங்க வேலை. தேவன் உங்களுக்கு அனுப்புனாருன்னா என்றதுக்கே 2-3 நாள் ஆகுங்க. இருக்கீங்களா? இருக்கீங்களா? நார்மலால இல்ல நான் பேசுறது, அது கிடையாது. நான் பேசுறது சூப்பர் நேச்சுரல் வெல்த், the supernatural wealth, the supernatural abundance. shakala break in the lay broke it. ஆமென். அந்த மாதிரி ரிச்னஸ்ல இருந்து தான் நம்ம வாழ்ற வாழ்க்கையை பேசி கொண்டிருக்கிறோம். நாட் நார்மல் திங்ஸ், இட்ஸ் சூப்பர் நேச்சுரல்ஸ். 5 அப்பம் 2 மீன் அந்த பையன் கையில இருந்து வந்துச்சு. மீதி எல்லாரும் சாப்பிட்ட அப்போ எங்க இருந்து வந்துச்சு? சூப்பர் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல். ஆமென். சூப்பர் நேச்சுரல். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு காற்று காடையை அடித்து கொண்டு வனாந்தரத்திலே 1 மாசம் சாப்பிட்டாங்க. ஆமென். நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? நாள் கணக்கா வருஷ கணக்கா கிடையாது, ஒரே ஒரு காத்து. the one wind from God. ஆமென். நான் என்ன நினைக்கிறேன்னா, சில நேரம் தேவன் ஒரு வாட்டி அடிச்சாருன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இதெல்லாம் கொஞ்சம் டூ மச் எனக்கு தெரியும், ஆனா இதை வாங்கிக்கிறது கொஞ்சம் பேர் இருப்பீங்களா, அவங்க வாங்கிக்கோங்க. ஐ ஸ்பீக் the wind of God in this morning. தேவன் உங்களுக்காக செய்கிற ஒரு அசைவு, ஒரே ஒரு மூவ், the one move of God, the one shake of God. Amen. The lifetime settlement. Amen. Amen. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிடுச்சுங்க. இனிமே வாரி வாரி வழங்க வேண்டியதுதான். இனி கொடுக்கிறது தான். நான் சொல்றேன், கர்த்தருடைய கரம் உங்களுக்காக வேலை செய்யும், அவருடைய ஆவி உங்களுக்காக கிரியை செய்யும். ஆமென். ஆமென். சரி, இப்போ ரொம்ப முக்கியம், இதெல்லாம் கேட்கும்போது விசுவாசமும் பரவசமும் நமக்குள் வருவது நல்லது. ஆனால் இது எப்படி நடக்குது, how it works is very important. how it works is very important. பாருங்க, இப்போ அவன் சொல்றான், இங்க ஒரு பையன் கையில் என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன் ஒரு பையன் கையில் இருக்குது. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஸோ இதை வச்சு என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது.
நிறைய நேரம் என் குறைவு எப்படி நிறைவாச்சு, என் அபண்டன்ஸ் எப்படி என் வாழ்க்கையில் ஒர்க் பண்ணிச்சு, இப்படி நிறைய விஷயங்களை யோசித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஞாபகம் இருக்குது. அது என்ன தெரியுமா? எதை வச்சு பண்ண முடியும்னு நினச்சனோ அதை வச்சு பண்ணலை. என் கையில் இருக்கிறது விதை, அவர் கையில் இருக்கிறது அறுவடை. எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் கையில் என்ன இருக்கோ அது சீட், தேவன் கையில் இருக்கிறது தான் ஹார்வெஸ்ட். சீடை வச்சு ஒன்றும் பண்ணவே முடியாது, அனுப்புகிற ஹார்வெஸ்ட்டை வச்சு தான் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியுமா, 100 கோடிக்கு 1 கோடி வந்துடுச்சு. ஆனால் அந்த 1 கோடியையும் மீண்டும் சுவிசேஷங்களை இன்னும் பரப்ப அதை மறுபடியும் விதைக்க தான் செஞ்சுருக்கிறோம். ஹோல்ட் பண்ணலை, நாட் ஹோல்ட் இட். ஆமென். இன்னும் அது பரப்புறதுக்கு, இன்னும் போகிறதுக்கு சில பேர் அதை பிடிச்சி வைப்பாங்க. நான் சொல்கிறேன், பிடிச்சி வைக்கிறதுனால தான் வரமாட்டுக்கு. when you release it will come. ஆமென். ஒரு சின்ன பிள்ளை உங்ககிட்ட ஓடி வருது ஆசையா, இப்படி இருத்தி பிடிச்சி வைங்க, எப்பண்டா உங்கள்கிட்ட வந்து தப்பிக்கலான்னு பார்க்கும். விட்ட உடனே ஓட்டமாக ஓடிடும். அடுத்த வாட்டி உங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கமே வராது. சிலர் காசை பிடிக்கிற புடியை பார்த்தீங்கன்னா அது பார்க்கும், கொஞ்சம் நீ விடுறா, இந்த மாட்டி மட்டும் விட்டுரு, இன்னும் உன் பக்கமே நான் வரமாட்டேன்டா, அந்த மாதிரி பிடிக்கிறது. அப்படி ஒரு பிடியை பிடிக்கிறதுனால ஏன்னா பயம் சுயநலம் வந்து நம்மளை அப்படி பிடிக்க வைக்கிது. நோ 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 நோ, என் கையில் இருக்கிறது இவ்வளோதான், இதை வச்சு கணக்கு பண்ணால் போதாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? வாட் இஸ் கிவிங்? ஏன் நான் கொடுக்குறேன்? ஏன் நான் தேவனோடு இணைகிறேன்னா, ஏன் எப்போ நான் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நான் அனுபவிக்க முடியும்னா, என் ஐஸ்வர்யத்தை அவர் ராஜ்யத்தில் அவர் நோக்கத்தில் நான் பகிரும் பொழுது அங்கிருந்து ஒன்று இங்கே இதுதான் சீக்ரெட்ஸ். என் போட்டு எம்டி, இந்த எம்டி போட்டை இப்போ நான் கனெக்ட் பண்ணுறான். என்ன கனெக்ட் பண்ணுறான்? ஏசு கேட்குறாரு, எப்போ கொஞ்ச நேரம் ப்ரீச் பண்ணோம், உன் போட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? யோசித்து பாருங்க, இவன்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை, போட்டு தான் இருக்குது. ஓகேன்னு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு மேடை என்னது தான் பேதுருனுடைய போட்டு. ஜீசஸ் பாருங்கள், எது கிடைச்சாலும் மேடையாக்கிறார். அவர் எவ்வளோ பெரிய க்ரியேட்டிவாக இருக்கிறார் பாரு. ஆமென். மேடை இல்லையா, பரவாயில்ல, இன்றைக்கி போட்டையே மேடையாக்கி பேசிடுறேன் நான். ஆமாம், கிடச்சதெல்லாம் ஏறு நின்று பேசிட்டார். இப்போ யோசித்து பாருங்கள், இவன் பிஸ்னஸ் எல்லாம் லாஸு, ஆனால் இவன் எதை கனெக்ட் பண்ணுறான்னா அவன் போட்டை அதில் கனெக்ட் பண்ணுறான். நான் சொல்லட்டுமா, திருப்பி தரும்போது எம்டியாக தரல. ஏன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு ஏன் அபண்டன்ஸ் அல்ல தெரியுமா? நம்முடைய வெல்த்தை தேவனோட கனெக்ட் பண்ண மக்கள் கற்றுக்கல. அது உங்கள் நேரமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவோ தேவனோடு ஒன்றை தொடர்பு படுத்த நீங்கள் தெரிந்து கொண்டால் அது பெருக ஆரம்பிக்கும். என்னுடைய லேண்ட், என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் எதையுமே நான் கடவுளுடைய நோக்கத்துக்காக கொடுக்கலாம். ஆமென். அவன் போட்டை கொடுத்தான், இன்றைக்கி வாகனங்களை கொடுக்குறோம், நிலங்களை கொடுக்குறோம், என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் ப்ரெசன்ஸில் கிங்டமில் தேவனோட நான் கனெக்ட் பண்ணும் பொழுது, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே லேக் இருக்காது. அங்கே லேக் இருக்காதுங்க, லேக்கே இருக்காது. இப்போ படகு அமிலத்தக்கதாய், வலைகள் கிளியத்தக்கதாய், திரளான மீன்களை. அப்போ திரள் எங்கே உருவாகுதுன்னா, நான் தெய்வீகத்தோடும் தெய்வீக நோக்கத்தோடும் என்னை கனெக்ட் பண்ணும்போது இது என்ன பண்ண ஆரம்பிக்குது? நடக்க ஆரம்பிக்குது. 5 அப்பம் 2 மீனை எடுத்து பிச்சு பிச்சு கொடுத்தா அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் சொல்லட்டுமா, இந்த 5 அப்பம் 2 மீனுக்குள்ளே தான் 5000 பேருக்கான சாப்பாடு உள்ளே ஒளிஞ்சிருக்கு. நான் சொல்லட்டுமா, உங்கள் தேவையை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் உங்கள் விதையை பயன்படுத்துகிறார். இது எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு காலையில்? Your seed meet your need. பக்கத்தில் பா சொல்லுங்க, your seed meet your need. Come on, say amen. சொல்லுங்க, your seed
மீட் யுவர் நீட். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் விதைகள் உங்கள் தேவைகளை சந்திக்கும். நம்ம ஆண்டவரே எனக்கு தேவைப்படுகிறது அப்படிம்பார். பைபிளில் எப்பெல்லாம் மனுஷன் லார்ட் ஐ நீட் அப்படின்னு சொன்னானோ அப்பெல்லாம் கடவுள் என்ன சொன்னா தெரியுமா? மேன் சீட். எல்லாம் சொல்லுங்க, நம்ம நீடுன்றோம், அவர் என்னன்றாரு? சீட். எல்லாம் சொல்லுங்க, சீட். ஆமென். How kingdom works? Through seed. தேவனுடைய ராஜ்யம் ஒரு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, kingdom of God is like a mustard seed. எல்லாம் சொல்லுங்க, ஒரு விதை. How நிறைய பேருக்கு இது கேட்கறதுக்கு பரவசமா இருக்குது. ஆனா இதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா, your seed meet your needs. நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கே பத்தலை. ஆமா, விதைய ஆகாரமா நீ மாற்ற முடியாது. விதைய விதைக்கணும். விதைய விதைச்சி அதுல இருந்து முளைக்கும் பாரு, அதுதான் ஆகாரம். ஆமென், ஆமென். பைபிள்ல இருக்கிற எந்த கதையும் நீங்க போய் படிங்க, அங்க ஒரு தேவை வருகிறது. அந்த தேவை எப்படி சந்திக்கப்படுகிறது அப்படின்றத மட்டும் படிங்க. எப்படி சந்திக்கப்படுதுன்னு பாருங்க. அங்க ஒன்று நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கு முன்பாக தங்களிடம் இருந்ததை மக்கள் கொடுத்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய ஐஸ்வர்யத்தில் பங்கடைவதற்கு முன் தங்களிடம் இருந்ததை தேவனுக்கு கொடுத்தார்கள். ஆமென், ஆமென். இப்போ பாருங்களேன், அவர் சொல்றாரு, தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள் அப்படின்றார். நல்லா கவனிங்க. bring your tithes. எல்லாம் சொல்லுங்க, தசம பாகங்களை எல்லாம். ஆமென். தசம பாகம்ன்றது என்ன? என் வருமானத்தில் 10ல் ஒரு பகுதி. ஆமென், ஆமென். அது யாருக்குரியது? இட்ஸ் பிலாங் டு காட். ஆமென். அது தேவனுக்குரியது. நான் 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அதில் 10% எவ்வளவு? அந்த கணக்கெலாம் நல்லா தெரியும் தானே? ஓகே. 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னா எவ்வளவு? சில பேருக்கு 10,000 வரும்போது 1,000 ரூபா ஈஸியாக கொடுத்துருவாங்க. 1,00,000 வரும்போது எவ்வளோ வரும்? என்னது இப்போ காணிக்கை கூடிடுச்சு, காணிக்கை கூடிடுச்சுன்னு யோசிக்கிறாங்களே தவிர வருமானம் கூடிடுச்ச புரியல. இப்பவும் உங்களுக்கு புரியல. 10,000 காணிக்கை கொடுக்குறோமான்னா இப்போ வருமானம் எவ்வளவா இருக்குது? ஒரு லட்சம் நீங்க மாசம் காணிக்கை கொடுப்பீங்க அப்படின்னா, என்னது பத்தியா எப்படி சொல்றாரு? 1 லட்சம் நம்மள கொடுக்க சொல்றாரு அப்படின்னு தான் மைண்டு போகுது. 1 லட்சம் நான் கொடுக்கணும்னா 10 லட்சம் வரணும்ல. இருக்கீங்களா? 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 இப்போ பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ராஜ்யம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். உங்களால் புரிஞ்சிக்க முடியாத அளவு குழப்பமாலாம் இல்லை. அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ உன் பர்ஸில் இருக்கிறத வச்சு வாழ போறியா, என் பர்ஸில் உள்ளதை வச்சு வாழ போறியா? உன் ஏடிஎம் கார்டில் இருக்கிறது போதுமா, இல்லை என் கார்டு வேணுமா? இதான் டீல், இதான் டீல், இதான் டீலுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. பாலசேகர் கிட்ட இருக்கிற ரிச்னஸ் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து வந்தது. இது எப்படி வருதுன்னா, நான் இந்த பர்ஸில் இருந்து நான் வாழ விரும்பல. அவர் என்ன சொல்றாரு? நீ உன் பர்ஸை தர, உன் பர்ஸை தர, உன் பர்ஸை திறந்து நீ என்னை கொண்டு வந்து என்ன பண்ணு, கனம் பண்ணு, எனக்கு மரியாதை செலுத்து. அப்ப என்ன நடக்குது? அவர் சொல்றாரு, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, I will open the windows of heaven. Amen. I will open the windows of heaven. நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன் மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிறவராய் இருக்கு. ஆமென். I will open the windows of heaven. இப்போ விண்டோஸ் ஆஃப் ஹெவன் திறக்கப்படுகிறதுனா எல்லாரும் கை தட்டுவாங்க, வாவ் என்ன ஒரு இதுன்று. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது? எல்லாம் சொல்லுங்க, பர்ஸை திறங்க. ஆமென். நம்ம பர்ஸை திறக்கிறது தான் போராட்டம். அப்போ ஏற்கனவே 10 மாண்டுக்கே பிரதர், ஏற்கனவே நிறைய தேவை இருக்கிறதே பிரதர்,
இந்த ஊழியத்துக்கு தேவையே இல்லை. இந்த ஊழியம் மற்ற ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கிற அளவிற்கு இந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஏன்? இதான் ரகசியம். என்ன ரகசியம்? எங்ககிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் வாழ அழைக்கப்படல. ஒரு சம்பவம், நம்ம சர்ச்சில் இந்த மாதிரி டிவி பழைய சர்ச்சில் வாங்கணும் பாட்டெலாம் போடுறதுக்காக. ஸோ அப்போ தான் இதிலலாம் நம்ம வளர்ந்து வர்றோம். அப்போது அந்த டிவி போய் நான் அப்போவுமே என்ன பண்ணால், காசு இருந்தால் தான் கடைக்கு போகணுன்ற பழக்கமே கிடையாது. கடைக்கு போயிடுவேன் நான். ஆமென். போய் விலை என்னன்னு கேட்டு வருவோம் அப்படின்றது தான் நம்ம பழக்கமே. போய் கேட்டேன் நான். அப்போ 36,000 ரூபாய் சம்திங் அந்த மாதிரி சொன்னாங்க. 40,000த்துக்குள்ளே அந்த டிவி வாங்கணும். அதனால சண்டே சாங்ஸ்லாம் போட முடியும். ஓகே, நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு வருது, சேர்த்து வச்சுருக்கிறேன். ஒரு 10,000 ரூபா இருக்குது என் கையில், 10,000 rupees. அப்போ அது பெரிய அமௌண்ட். 10,000 ரூபா மொத்தமாக இருக்கிறதுன்றது பெரிய 10,000 ரூபா வச்சுருக்கிறேன் நான். ஆனால் தேவை எவ்வளவு? 40,000. இன்னொன்று என்னென்னா, ரொம்ப நாளாக ட்ரெஸ்ஸு எதுவுமே வாங்காமல் இருக்கிறேன். ஒரு 3,000 4,000 ரூபாய்க்கு எதாவது ட்ரெஸ்ஸு வாங்கினா அப்போல்லாம் இந்த வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஏதாவது போட்ட சட்டையை போடாமல் ஏதாவது போடலாம் அப்படின்னா அதுக்கும் காசு இல்லை. ஆனால் 10,000 ரூபா இருக்குது. 10,000 ரூபா வச்சு ட்ரெஸ்ஸும் வாங்க முடியாது, டிவியும் வாங்க முடியாது. வச்சுருக்கிறேன், 10,000 ரூபா இருக்குது, வச்சுட்டே இருக்கிறேன். ஒருத்தர் பார்க்கறதுக்காக வரார். உங்களுக்கு தெரியும், அவர் இப்போ இல்லை, ஆண்டவர் கூட இருக்கிறார். நீங்கள் இந்த திருநெல்வேலியில் எங்கே பார்த்தாலும் வசனமாக எழுதி போட்டிருக்கோம். ஜீவ வார்த்தை பாக்கியான்னு ஒருத்தர், அவர் தான் அந்த ஸ்கிரிப்சர்ஸ்லாம் எழுதி போடுவார். அவர் நம்ம சர்ச்சுக்கு அந்த டைம் வந்துட்டு இருந்த ஒரு டைம் அப்படின்னு அவர் பார்க்க வந்திருக்கிறார். உட்காந்துருக்கிறார். அண்ணா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்தலான் இருக்கிறேன் செல்வி மஹாலில், சரி நல்லபடியாக நடத்துங்க அப்படின்ட்டு எல்லாமே இது பண்ணிட்டேனே. இப்போ எல்லாமே எனக்கு இதான் முடிஞ்சிச்சு. ஒரு அந்த இதுக்கு மட்டும் ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டா போதும் அப்படின்றாங்கண்ணே. சரி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஜாம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேனேன்றாரு. நான் முதல்ல எனக்கு கிளிக் ஆகலை. 10,000 எனக்கு நான் ஆகா ஏன் 10,000? ஆண்டவரே, இந்த சத்தத்தை நான் கேட்க விரும்பவில்லை. கரெக்டாக நம்ம 10,000த்தில் எவ்வளோ குறியா வச்சு அப்படின்னு நானும் ரொம்ப டைட்டாக இருக்கேன். எனக்கு பாருங்க, இப்போ மாதிரி இது அப்படி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், 10 லட்சத்தை தூக்கி அப்படியே கொடுத்துட்றோம் இல்லையா? ஆனால் எடுத்த உடனே 10 லட்சத்தை தூக்கி கொடுக்கல. 10,000 கொடுக்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? அதுக்கு எனக்குள்ள உடைய வேண்டிய அரண் எவ்வளோ இருந்தது தெரியுமா? 10 லட்சம். இப்போ நார்மலாக ஆஃபரிங்க 10 லட்ச ரூபா சாதாரணமாக என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். இப்போ நாங்கள் பெங்களூர் போனோம், அவங்க சர்ச் கேட்டுறாங்க, பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எவ்வளவு? 10 லட்சம் நாங்கள். ஆமேன். இந்த கார் வாங்கி கொடுத்தோம், எவ்வளவு? 10,40,000. ஆமேன். எப்படி உறைஞ்சி போயிருக்கிறீங்க பாருங்களேன். அப்போ எனக்கு அந்த 10,000 ரூபா எடுக்கிறதுன்றது அவ்வளோ சேலஞ்சாக இருந்தது. அவர் கரெக்டாக சொல்கிறாரு. அப்போ தான் இதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் மக்களுக்கு, விதை விதை அப்படின்ட்டு. ஆண்டவர் சொன்னார், நீ விதை. ஆண்டவரே, அதை பிரசங்கிக்க ரொம்ப அழகாக இருக்கிறது, ஆனால் செயல்படுத்துவதற்கோ கடினமாக இருக்கிறது. முதல்ல நீ பண்ணுப்பு. ஆமாம், உண்மையிலே சொல்கிறேன். நான் பெரிய ஃபெய்த்துன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மனசார கொடுத்தோன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பதட்டம், கொஞ்சம் இது இருந்தாலும் என்ன பண்ணுவோம், இந்த 10,000த்தை நான் சேர்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கூட தூக்கி என்ன பண்ணிட்டேன், அண்ணா 10,000 தான் வச்சுக்கோங்க, போய் நல்லா நடத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன், கொடுத்துட்டேன். கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருந்தது. சரி அப்படின்ட்டு அப்படியே போது, என் 10,000 போது 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 அப்படி தான் இருந்தேன் நான். உண்மையில் சொல்கிறேன், ஐ திங்க் 1 வீக் அந்த மாதிரி டைம்ஸ் இருக்கும். ஒருத்தங்க கால் பண்ணி பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்க சொன்னார். 50,000 ரூபா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், அனுப்பி வச்சுருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்னென்னா 40,000 ரூபாயை நீங்கள் உங்கள் ஊழியத்துக்கு யூஸ் பண்ணணும், 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும் எடுக்கணும். இது மென்ஷன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஃபுல்லாக அப்படி செலவு பண்ணிடக்கூடாது, 10,000 என்ன வாங்கணும், நீங்கள் எனக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அப்போ தான் நான் யோசிக்கிறேன், இந்த 10,000ன்றது என் தேவையை எந்த விதத்திலையும் சந்திக்க முடியாது. இது விதை, அது அறுவடை. நான் சொல்கிறேன்
நான் சொல்றேன், இப்படிதான் ராஜ்யம் வேலை செய்யுது. எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யம் விதையின் வழியிலே வேலை செய்கிறது. ஆமென். சொல்லுங்க, விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ளளவும் ஒளியாது. நாம் எல்லாரும் என்ன சொல்றோம்? நீட் அப்படின்றோம். கடவுள் என்ன சொல்றாரு? கமான், சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, சீட். சீட். பிகாஸ் யுவர் சீட் மீட் யுவர் நீட். எல்லாம் சொல்லுங்க, என் விதை என் தேவையை சந்திக்கிறது. ஆமென். இந்த எம்டி போட்டு ஒரு விதை, அப்புறமா நிரப்பி தந்தாரு, அது அறுவடை. இந்த சின்ன பையன் கையில இருந்தது விதை, இதை கொண்டு இயேசு கையில கொடுத்தான் பாருங்க, அது அறுவடை. அது அறுவடை. அது அறுவடை. ஆமென். எனக்கு வருகிற தசம பாகங்கள் விதை, ஆனா தேவன் எனக்கு அனுப்புறாரு பாருங்க, அது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் என் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, டிவைன் எக்ஸ்சேஞ்ச். ஆமென். இதுதான். ஏன்னா ஏன் பணத்தை கொண்டு வான்றாரு? மனுஷன் எதை வேணாலும் கொண்டு வந்துடுவான். முழங்கால் போடணுமா போட்டுருவான், நேர் முழங்கால் போடு போட்டுருவான், குனிவான், உருளுவான். காசு எடுன்னா எடுக்க மாட்டான். இயேசுவை பார்த்து ஒரு பணக்காரன் ஓடி வர்றான், பைபிளில் போட்டிருக்குது. இயேசுவை பார்த்து ஓடி வந்து முதல்ல அவன் என்ன பண்றான்? முழங்கால் போட்டு, நல்ல போதகரேங்க, நல்லவரே, எல்லாம் கரெக்டுப்பா, முழங்கால் சூப்பர், நல்லவரே சூப்பர், எல்லாம் சூப்பர், உன் ஆஸ்திகளை அப்படின்னு ஆளை காணும். டேய், முழங்கால் போட்டது என்ன, அல்லேலூயா சொன்னது என்ன? உன் உண்மையான பக்தி கொடுக்கறதுல தாண்டா தெரியும். ஆமென். நிறைய பேர் முழங்காலின் ரகசியம் தெரிகிறது, ஆராதனையின் ரகசியமும் தெரிகிறது. ஆனா அதை தாண்டி ஒன்று இருக்குது, விதைப்பின் ரகசியம், கொடுப்பதின் ரகசியம், தருவதின் ரகசியம். ஆமென். ஆமென். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஆமென். நான் சொல்றேன், நீங்க என்னைக்கு கொடுக்க பழகிறீர்களோ அன்னைக்கு செழிப்பின் உலகத்துக்குள் என்றாகிறீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விதைப்பு இல்லாமல் அறுப்பு இல்லை. ஆண்டவருக்கு 1000 மடங்கு தர வேண்டும், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் எப்படி வேலை செய்யும்? எல்லாம் சொல்லுங்க, சீட். எல்லாம் சொல்லுங்க, சிலது 30ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 100ஆகவும். நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு இந்த ஊழியம் வளமாக இருப்பதற்கான ரகசியத்தை மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஆமென். எவ்வளோ காசு, எவ்வளோ பணங்கள் வருது வர வர சுவிசேஷத்திற்கென்று, நல்ல நல்ல நோக்கங்களுக்கென்று இந்த ஊழியம் தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்கிறது. இந்த விதைகள் லட்சங்களாய், கோடிகளாய், அறுவடையாய் இந்த ஊழியங்களில் வந்து கொட்டி கொண்டிருக்கு. ஆமென். ஆமென். தேவன் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து அவர்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். நான் சொல்றேன், இந்த மாசம் ஒரு பெரிய வர்த்திப்பு நடக்கும். ஆமென். பாருங்க, உங்க கையில இருக்கிற வரைக்கும் அது ஆகாரம். ஆனா இப்போ நிலத்துல போட்டா அது என்னது? விதை. எல்லாம் சொல்லுங்க, விதை. இப்ப சிறுவன் கையில இருக்கிறது யார் கைக்கு போகுது? இயேசுவின் கைக்கு. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் கைக்கு. ஆமென். இப்ப அது என்ன நடக்குது? பெருக்கமாய் மாறி வருது. நிறைய பேர் சொல்றாங்க, இந்த 12 கூடையும் அந்த பையன் வீட்டுக்கு தான் போச்சுன்றாங்க. ஆமென். கொடுத்தது டிபன் பாக்ஸ், வந்தது கூடையா இருக்கீங்களா? ஆமென். 12 சீசர்கள் மண்டையில ஏத்தி அவன் வீட்டில் போய் இறக்குங்க. ஆமென். நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், நான் உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாக்குவேன். எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யம் விதையின் வழியாக செயல்படுகிறது. அந்த விதைனா நிறைய விஷயம். உங்க டைம் கூட ஒரு சீடு தான், உங்க பணம் ஒரு சீடு, நீங்க சில ஒர்க் பண்றீங்க, அது ஒரு சீடு. ஆண்டவர் சொல்றா பாருங்க, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் பாருங்க. விபிஎஸ் நடந்தது, எத்தனையோ பிள்ளைங்க வந்து நின்று உங்க டைமை விதைச்சிங்க. சிலர் லீவு போட்டு வந்து, தெரியும் அன்னைக்கு வேலைக்கு போனாதான் வருமானம், ஆனால் லீவ் போட்டு வந்து நின்னீங்க.
உங்கள் உடல் உழைப்பை கொடுத்தீங்க, உங்கள் பணத்தை விதைச்சிங்க, இவ்வளோ பண்ணிருக்கீங்களே, என்ன சும்மா போவீங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே கொட்டப்படும், உங்கள் மடியிலே அது போடப்படும். ஆமென், ஆமென். பாருங்கள், அதனால தான் ஓரல் ராபர்ட் இதை சொல்கிறாரு, சீட் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்கள், சீட் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாச விதைகள். ஆமென். எப்போல்லாம் நீடு இருக்கோ அப்போல்லாம் உங்ககிட்ட சீடு இருக்கும். ஆமென். sow the seed, sow the seed and wait harvest. அது நடந்தே தீரும். அது நடக்காமல் போகவே போகாது. ஏன்னா கடவுள் அப்படி தான் வச்சிருக்கிறார். கடைசி எண்ணெய், கடைசி மாவு, அதை சாப்பிட்டா அன்னைக்கு கதை ஓடும், ஆனால் விதைச்சா என்னைக்கும் கதை ஓடும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, அன்னைக்கு கதை ஓடணுமா இல்லை என்னைக்கும் கதை ஓடணுமா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சாய்ஸ் இஸ் யோர்ஸ். கடவுள் பிடுங்குகிறவர் அல்ல, கடவுள் கேட்கிறார். ஆமென். ஸோ உங்கள் வாழ்க்கை கூட, நீங்கள் கூட ஒரு சீடு தான். லார்ட் கிவ், என் வாழ்க்கையை தரேன்னா, உங்கள் பாருங்கள், அந்த சின்ன பையன் கையில் இருக்கிறத வச்சு 5000 பேரை போசித்த மாதிரி உங்கள் திறமைகள், உங்கள் தாளந்துகள், உங்கள் நேரங்கள் எல்லாமே விதை தான். கர்த்தர் அதை வச்சு எத்தனையோ ஆயிரம் மக்களின் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். நீங்கள் சொல்லி பாருங்கள், ஆண்டவரே என் நேரத்தை கொடுக்குறேன், என் பணத்தை கொடுக்குறேன், என்னையே நான் தரேன் அப்படின்னு கொடுத்து பாருங்கள். அவர் கையில் போச்சுன்னா கொஞ்சது அதிகமாய் மாறும். The little became much in the presence of Jesus. எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் அதிகமாகும் இயேசுவின் பிரசன்னத்தில். ஆமென். இப்போ இயேசு கையில் அப்பம் கிடைச்ச உடனே என்ன பண்ணாரு? இயேசு அந்த அப்பங்களை எடுத்து என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம் பண்ணி. எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி. நல்ல சவுண்டா சொல்லுங்களேன், நல்ல சவுண்டா சொல்லுங்க. இதா இவ்வளோ தான் இருக்கா, இதை வச்சு என்ன பண்றது அப்படி சொல்லல. கையில் வாங்கி என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணி சீசரிடத்தில் கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, சீசரிடத்தில் கொடுத்தார். இப்போ அப்பம் பெருகினது இயேசுவின் கையிலா சீசர்களின் கையிலா? யார் கையில் பெருகிச்சு? அப்போ எப்படி வேலை நடக்குது பாருங்க. ராஜ்யம் இயேசு ஸ்தோத்திரம் பண்ணி யார் கையில் கொடுக்குறாரு? கொடுக்கும்போது எப்படி தான் இருக்கு? அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க எடுத்துட்டு போய் கொடுத்தா உங்கள்கிட்ட இருக்கிற அனாயிண்டிங், உங்கள்கிட்ட இருக்கிற விஸ்டம், உங்கள்கிட்ட இருக்கிற எதுவுமே எப்போ பெருகும் தெரியுமா? when you release. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கொடுக்கும்போது. ஆமென். அப்போ இயேசு அதை ஆசீர்வதிக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணிட்டாரு. ஆனால் பெருக்கம் யார் கையில் நடந்தது? சீசர்கள் கையில். ஆமென். அப்போ பாருங்க, கடவுள் எப்படி வேலை செய்கிறாரு பாருங்க. இயேசு, சீசர்கள். இப்போ யாருக்கு ஆசீர்வாதம் போகுது? மக்களுக்கு ஆசீர்வாதம் போகுது. ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது தெரியுமா? அப்படி தான் வேலை செய்யுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் மூலமாய். எல்லாம் சொல்லுங்க, என் கரத்தை கொண்டு தேவன் பெருக்கத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பார். ஆமென், ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் கையில் தான் பெருக போகுது அப்பம். உங்கள் கையில் தான் ஒரு பெரிய அபண்டன்ஸ் உண்டாக போகிறது. ஆமென், ஆமென். எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் எடுக்க எடுக்க வருது அவன் கையில் இருந்து. அவனுக்கே தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆமென். நான் சொல்கிறேன், இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஆமென், ஆமென். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம், அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஆமென். glory to God. hallelujah. ஆமென், ஆமென், ஆமென். shakla makitala brekete. we're going to give tithes and offerings to God. ஆமென். நீங்கள் நினைக்கலாம், நான் கொடுக்குற இந்த பணம் என்னங்க பெருசாக? கவலைப்படாதீங்க. நீங்கள் விசுவாசத்தோடு கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு எத்தனையோ வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். ஆமென். என்னுடைய இந்த சின்ன முயற்சி என்ன செய்யும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது கூட ஃபெய்த் சேரும்போது அது ஃபெய்த் ஆக்ட். உங்கள் விதையோடு விசுவாசம் சேரும்போது அதுக்கு பேர் ஃபெய்த் சீட். ஆமென், ஆமென். அது நார்மலாக இல்லை, அது பெரிய விளைவுகளை என்ன பண்ண ஆரம்பிக்கும்? உண்டாக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ
ஆமென். You can give a tithes and offering. ஆமென். ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க, இந்த ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைகள், இந்த ஊழியத்தில் விதைக்கும் விதைகள் பல ஆயிரம் மக்களை திருப்தி அடைய செய்யும், ஆசீர்வதிக்கும்னு நம்புகிற கவனன்ட் பார்ட்னர்ஸ் ஒவ்வொருவரையும் நான் அழைக்கிறேன். ஆமென். You can give your tithes and seed are covenant partners. Money you can give through GPay or PhonePe. நீங்கள் எது மூலமாகவும் என்ன பண்ணலாம், நீங்கள் விதைக்கலாம். விதைக்கிற பிள்ளைகள் அதை வந்து ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து நீங்கள் நம்முடைய அலுவலக எண்ணுக்கு நீங்கள் அனுப்புங்க. அது கணக்கு வைப்பதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆமேன். கரங்களை எடுத்துக்கொள்வோம். நாம் பிளஸ் பண்ணி நம்முடைய விதைகளை நாம் செலுத்த போகிறோம். ஆமேன். இன்னைக்கு வேதவசனம் சொல்லுகிறது, உங்கள் அறுவடையை முடிவு செய்வது உங்கள் விதைகள். எல்லாம் சொல்லுங்க, என் அறுவடையை முடிவு செய்வது தேவன் அல்ல, என் விதை. தேவன் தான் முடிவு பண்ணார்னா எல்லாருக்கையும் இன்னைக்கு நிறைய இருக்கும். உங்கள் சீடு எதை காட்டு தெரியுமா? உங்கள் விசுவாசத்தின் அளவை காட்டுகிறது. விசுவாசத்திலிருந்து தான் ஒரு மனிதன் கொடுக்க முடியும். பயம் கொடுக்காது, விசுவாசம் கொடுக்கும். faith gives. amen. faith gives. நேற்றுக்கு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கார்லாம் கொடுக்கறத பற்றிலாம் பேசி கொண்டு இருக்கும் பொழுது, ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு 3 கார் கொடுத்துருக்குறோம். ஆனால் கென்னத் கோப்லாண்ட் வந்து 30 ஃப்ளைட்டு கொடுத்துருக்குறாரு. அப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்து நம்ம வளர்கிறோம். நம்ம இப்போ தான் இந்த இதில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், மூவ் ஆகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ பாருங்கள், இப்படி தான் வேலை செய்யும் ராஜ்யன்றது. ராஜ்யத்தை நீங்கள் வேறு எப்படியோ கிடையாது, விதையின் வடிவிலே அது இருக்கிறது. போடும்போது சின்னதாக தான் இருக்குது, ஆனால் வளரும்போது ஒரு பெரிய மரமாக இருக்கும். இது சின்னதாங்க இருக்கு. ஆமாங்க, விதை சின்னதாக தாங்க இருக்கும். ஆனால் விதை கையில் இருக்கிற வரைக்கும் அதன் வலிமை தெரியாது. விதை எப்பொழுது நிலத்தை தொடுகிறதோ அப்பொழுது அதனுடைய பொட்டென்ஷியல்ஸ் வெளியே வர ஆரம்பிக்கும், அதனுடைய வலிமை வெளியில் வர ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென், ஆமென். நான் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் போன்று நல்ல நிலங்கள் எதுவும் இல்லை. ஆமென். இயேசு சொல்கிறார், என்ன நிமித்தம், என் சுவிசேஷ நிமித்தம் ஒருத்தன் எதையாவது இந்த ராஜ்யம் என்கிற நிலத்திலே அவன் விட்டிருந்தால் அல்லது விதைத்திருந்தால் அவன் இன்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு அறுப்பான் என்று சொல்லுகிறார். ஆமென். நான் சொல்கிறேன், கிங்டம் போல் உங்களுக்கு ரிட்டர்ன் தர்றது வேறு எதுவுமே கிடையாது. ஆமென். இந்த ஊழியம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 80% பணங்களை சுவிசேஷத்திற்கென்று விதைக்கிறது. ஆமென், ஆமென். இப்போ இந்த வாரம் சென்னை போகிறோம், சென்னை மீட்டிங். அதுக்கு அடுத்த வாரம் கோயம்புத்தூர் மீட்டிங், இன்னும் கேஜிஎஃப், இன்னும் பல ஊர்களில் தொடர்ந்து கூட்டங்கள் என்ன பண்ண போகிறோம், நடத்த போகிறோம். இந்த சபையில் மட்டும் இல்லை, ஆமென், ஒவ்வொரு பகுதியிலையும் போய் என்ன பண்ணுறோம், we sow the seed. ஆமென், ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்களா இது அப்படியே இருக்கணும்? இல்லை, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நம் மடியில் கொட்டப்படும். ஆமென். இந்த சபையில் இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த ஃபெய்த் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆமென். இதுதான் உங்களை பெருக வைக்கும். ஆமென். இதுதான் உங்களை வளர வைக்கும். ஆமென். glory to God, glory to God, glory to God. கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஆமென். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கடவுள் என்னிடம் கேட்பது என்னை பெருக செய்வதற்காக. ஆமென். நல்ல கையை உயர்த்துங்க. ஆமென். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க விதைக்கிற எல்லா, ஆமென், ஃபெய்த் சீட், டைட்ஸ், ஆமென், கவனன்ட் மணி எல்லாத்தையும் நான் பிளஸ் பண்ணுறேன். லார்ட், ஐ பிளஸ் தட் சீட். ஆமென். இன்னைக்கு நாங்கள் பேசின மாதிரி எங்களுடைய பணத்திலிருந்து அளவிலிருந்து நாங்கள் வாழாமல் உமது மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நாங்கள் வாழ போகிறோம். வானத்தின் பலகணிகளை நான் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன் மீது ஆசீர்வாதங்களை வருஷிப்பேன் என்று சொன்ன தேவன் உங்கள் பிள்ளைகளுடைய எல்லா விதைகள் மேலே, ஆமென், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த மாதம் இந்த துவங்குகிற இந்த நேரமே உங்கள் ஃபைனான்ஷியல் ரெல்மில் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்கட்டும். ஆமென், ஆமென். ராஜ்யத்திற்கென்று அள்ளி அள்ளி கொடுக்குகிற கரமாய் இந்த கரங்கள் மாறட்டும். இந்த மனதார வாழ்த்துகிறேன், அதை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஒன்று சொல்கிறேன், இந்த வார்த்தையை பவுல் யாருக்கு சொன்னார் தெரியுமா? யாருக்கு சொன்னார் தெரியுமா? விதை விதைத்தவர்களுக்கு. இது தெரியாமலே நிறைய பேர் இந்த வசனத்தை படிச்சுட்டு போயிடுவாங்க. யாருக்கு சொன்னார்?
அவர் பிலிப்பு சபைக்கு சொல்லுகிறார். பிலிப்பு சபையை பார்த்து சொல்றாரு, அநேக சபைகள் சுவிசேஷத்தில் என்னோடு உடன்படவில்லை. என்னுடைய தரிசனத்தில் என்னுடைய ஊழியத்தில் பங்காளர்களாய் பொருளாதாரத்தை விதைத்தவர்கள் யாரு? பிலிப்பு சபை. அதனால் அவர் சொல்றாரு, கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் வேறொரு சபையும் உடன்படவில்லை. யார் தான் உடன்பட்டீங்க? நீங்க தான் உடன்பட்டீங்க. அப்போ இந்த பிளெஸிங்ஸ் யாருக்கு தெரியுமா? கவர்னன்ட் பார்ட்னர்ஸுக்கு. எல்லாம் சொல்லுங்க, உடன்படிக்கை பங்காளர்களுக்கு. ஆமாங்க, ராஜ்யம் அப்படிதான் வேலை செய்யும். சும்மா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. அப்படி கிடைக்கிறதா இருந்தால் கிடைச்சிருக்கணும்ல, நேரம் கிடைக்காது. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். எல்லாம் சொல்லுங்க, விதைப்பும் அறுப்பும். அப்போ பவுல் சும்மா என் தேவன் தம்முடைய மகிமைன்னு அப்படி சொல்லலை. மக்கள் தரித்திரத்திலும் ஏழையில் இருக்குது. காரணம் தெரியுமா? வருமானம் வந்தவுடன் அனைத்தையும் வாயில் போட்டுக்கொள்ளும் பழக்கம் இருப்பதாலேயே அவர்கள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள், கடனாளிகளாகவே இருக்கிறார்கள். ஆமாம், கடவுள் அதை விரும்பலை. கடவுள் உங்களுக்கு ஒரு வருமானத்தை தராருன்னா அது சின்ன 100 ரூபாய் வருமானமாக இருந்தால் அதுலேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து, கச்சாவே நான் இதை விதைக்க விரும்புகிறேன், உங்களை கனம் பண்ண விரும்புகிறேன். நான் வெறும் உழைப்பை நம்பி வாழலை, நான் ஆசீர்வாதத்தை நான் நம்புகிறேன். ஆமென். நான் வேலைக்கு போகும்போது நீங்கள் உழைக்கிறீர்கள், கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை நம்புகிறீர்கள். ஆமென், ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ பவுலுடைய மினிஸ்ட்ரீஸில் பிலிப்பு சபை விதைக்கு. இப்போ பிலிப்பு சபையை பார்த்து தான் பவுல் சொல்றாரு, என் தேவன் என்ன அழைச்சாரு பாருங்க, அவர் உங்களை சும்மா விட மாட்டார். ஆமே, நான் சொல்ல, இன்னைக்கு இந்த பாலசேகர் மினிஸ்ட்ரியில் நீங்கள் விதைக்கிறீங்க, இந்த அனாயிண்டிங்கில் நீங்கள் விதைக்கிறீங்க, இந்த ராயல் ஃபேமிலி தரிசனத்தில் நீங்கள் விதைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இது எவ்வளோ நல்ல நிலன்றதை நம்ம வாயில் சொல்ல வேண்டாம், மக்களே அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், விதைக்கிற ஒவ்வொரு விதையும் அத்தனை மடங்கு அறுவடையாய் உங்கள் கைகளிலே உண்டாக ஆரம்பிக்கும். ஆமேன். அப்போ சும்மா ஆசீர்வாதத்தை சும்மா ரிலீஸ் பண்ண முடியாது. Without seed we cannot release blessings. That's a kingdom things. வாக்குத்தத்தம்லாம் இருக்கும். வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறும் தெரியுமா? சீடு. ஆபிரகாமுக்கு எவ்வளோ வாக்குத்தத்தத்தை கடவுள் பேசியிருந்தார். ஆனால் ஈசாக்கை கொண்டு போய் மலையில் வைக்காம பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இப்போ நான் ரிலீஸ் பண்ண போறேன்றார். அப்போ இதுக்கு முன்னாடி வாக்குத்தத்தம், ஆனால் இப்போ நிறைவேறுதல். ஓ மகாலா பிரேஷாடலா பிரேக்கெட், ஜெனிசிஸ் டு ரெவலேஷன், இது சத்தியத்தால் வேதம் நிரம்பி இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மை சீட் மீட் மை நீட். ஆமென். நான் நீட்லே இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த சீடை கற்றுக்கவே இல்லை, சீடுடைய வலிமையை நான் கற்றுக்கவே இல்லை. ஆண்டவரேன்னு அழ தெரியும், ஆண்டவரேன்னு புலம்ப தெரியும், ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. உங்கள் விதை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆமென், ஆமென். கர்த்தர் அதை பிளஸ் பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் தேவனை கனெக்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் தேவனோடு சார்ந்து கொள்ளுகிறீர்கள், அதுதான் அதனுடைய அடையாளமாக அது இருக்கிறது. ஆமென். அப்போ பவுல் சொல்லுகிறார், பிலிப்பு சபை உங்கள் ஐஸ்வர்யம் வேற மாதிரி இருக்கும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஆமென். ஸோ அந்த வார்த்தையின்படியே இன்னைக்கு நம்ம விதைக்க போகிறோம். ஆமென். நாம் கொடுக்கலாம். ஆமென், ஆமென். பல நல்ல காரியங்களை நாம் செய்கிறோம். இந்த நல்ல திட்ட காஸ்பல் பார்ட்னர்ஸாக சிலர் இணைஞ்சிருக்கிறாங்க. எவ்ரி மந்த் தே வில் கிவ் 1000 rupees. 10,000 பேர் ஆமென், ஆமென் கனெக்ட் ஆகும்போது பெரிய ஒரு சுவிசேஷ மயமாக்குதல் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். 1 லட்சம் கொடுக்குற எத்தனை பேருங்க? 100 கோடிக்கு 1 லட்சம் கொடுக்க எத்தனை பேர் வேணும்? 10,000 பேர். ஆமென். ஆமாம், நான் சொல்கிறேன், 100 கோடி கொடுக்குற ஆளை கூட கடவுள் எழுப்புவார். நீங்கள் அப்படி மாற முடியும். ஆனால் அது எங்கே ஆரம்பிக்கணும்னா, முதல்ல இந்த 10 ரூபாயை ரிலீஸ் பண்ணுறதுல தான். எனக்கு அந்த 10,000 எப்படி சேலஞ்சாக இருந்தது பாருங்களேன். அதுக்கப்புறம் 10 லட்சமே ஈஸியாக ஆயிடுச்சு, மனசெல்லாம் வந்துடுச்சு. 10 லட்சம் சாதாரண என்ன பண்ணலாம், கொடுக்கலான்ட்டு. இன்னும் நான் ஆசைப்படுறேன், இந்த வருஷம்லாம் கோடியெல்லாம் கொடுக்கணுன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஆமென். நாங்க 1 கோடி உங்கள் மினிஸ்ட்ரிக்கு. ஓ மகாலா பிரேக்கெட். ஆமென்.
அது பெரிய சந்தோஷங்க. கொடுக்கறது மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஆமென். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியே ஆகும். ஆமென். பிரைஸ் காட். பாடல் பாடுவோம். ஆமென். கர்த்தருக்கு கண்டு கொடுப்போம். அந்த நல்ல திட்டங்களில் நீங்களும் இணையுங்க. ஆமென். ஆமென். ஏன்னா ஒரு உடன்படிக்கையின் வாயிலாகத்தான் ஆசீர்வாதங்கள் பாய்கிறது. ஆமென். ஆசீர்வாதம் எப்படியோ வராது. இயேசு பிளஸ் பண்ணி சீசர்கள்ட்ட கொடுக்குறாரு. சீசர்கள் மூலமாக யாருக்கு போகுது? மக்களுக்கு போகுது. இப்படி தான் ஒர்க் ஆகும் ராஜ்யம் வேறு எப்படியோ ஆகாது. யாரோ சிலர் சுயநலம் இல்லாமல் தங்களோட ரிசோர்ஸஸை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது திரளான மக்கள் என்ன பண்ணுது? பிளஸ் பண்ணுகிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏமேன். பாடல் பாடுவோம். கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். ஏமேன். எல்லாம் சொல்லுங்க. என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். சொல்லுங்க. என் தேவன். ஆமென். அவருடைய நோக்கத்தில் சொல்லுங்க. அவருடைய நோக்கத்தில், அவருடைய திட்டத்தில் இணைக்கப்பட்ட எனக்கு, ஆமென், அவருடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்ட எனக்கு, விதைக்கிற எனக்கு, என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார். ஆமென். நான் சொல்றேன், the month of abundance. ஆமென். ஒரு பெரிய பரிபூரணத்தின் ஆமென் மாதமாய், ஆமென், கர்த்தர் பரிபூர்ண நன்மை உங்களுக்கு கட்டளையிடுகிற ஒரு மாதமாய், உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புகிற ஒரு மாதமாய், உங்கள் தேவைகளுக்கு மேல் எல்லாம் சந்திக்கப்பட்டு நீங்கள் மீதம் எடுக்கிற ஒரு மாதமாய், ஆமென், 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 உங்களுக்கு இருப்பதாக என்று மனதார உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஒரு சின்ன பையனை வச்சு பெருசாக பண்ணார் பாருங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை உபயோகிப்பார். திரள் கூட்டத்திற்கு உங்களை ஆசீர்வாதமாக அவர் வைப்பார். ஆமென். உங்கள் மூலமாய் நன்மைகள் அநேகருக்கு பாய்ந்தோடும். ஆமென். ஆமென். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். வந்த உங்களுக்கு நன்றி. ஆன்லைனில் இணைந்த பிள்ளைகளுக்கு, விதைத்த பிள்ளைகளுக்கு நன்றி.